சிவனின் மனதில் இருப்பவரல்ல, சிவனின் மனசாகவே இருப்பவர் நந்தி. எம்பெருமான் சிவன் யோகத்தின் உச்சம், ஆதி குருவும் அவனே. எப்பொழுதும் சகசிரார சக்கரத்தில் திளைத்திருப்பவன், அக்னி ஸ்வரூபம். அத்தகைய சிவனிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தம்மிடம் பேசுவாரா, கடைக்கண் காட்டுவாரா, ஞானம் அருள்வாரா என ஒரு கோரிக்கையோ எதிர்பார்ப்போ இல்லாமல் ஒரு சேவகனாக, முதல் பக்தனாக, சிப்பந்தியாக எப்பொழுதும் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பவர் தான் நந்திகேஸ்வரர். என்ன கிடைக்கிறதோ அதுவே பிரசாதம் என்ற மனநிலை அவ்வளவு எளிதில் வந்துவிடாது. மாணவன் தயாராக இருக்கும் பொழுது குரு அவராகவே தம் கடாசத்தை மலையென பொழிவார். ஆதிசங்கரர் தம் சிஷியரான தோடகனுக்கு பொழிந்தாரே அதுபோல, பத்மபாதர் பெற்றாரே அதுபோல, சிவனின் மனசில் இருப்பவரல்ல நந்தி, சிவனின் மனசாகவே இருப்பவர். அன்னை உமையவளுக்கு கூட சிவனிடம் இல்லாத உரிமை நந்திக்கு உண்டு. ஏனெனில் நந்திக்கு தம் எஜமானரிடம் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லை, ஏமாற்றங்களும் இல்லை. பகவான் பேசுவதில்லை, நம் பக்தியும் குறைவதில்லை. இது நந்திக்கு மட்டுமே பொருந்தும் வரிகள். இத்தகைய நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் உமையே வராத போது நாமெல்லாம் எம்மாத்திரம். தயவு செய்து அவர் காதில் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று இஸ்கென்று கிசுகிசுக்காதீர்கள். அவர் எப்போதும் சிவ தியானத்திலேயே இருப்பவர், சிவனின் கட்டளைக்கு மட்டுமே காத்திருக்கும் அணுக்க தொண்டர்.